ஹாய் மோட்டோ மெக்கானிக்ஸ் ஹிமாலயன் 450. இந்த ஹிமாலயன் 450க்கு புது வண்டி தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. மேட்டாக் ஸ்கவுடெக்ஸு, அதுக்கு வர ஒயரிங் ஹார்னஸ்ஸு, பிஎம்சி ஃபில்ட்ரு பர்ஃபார்மன்ஸ்க்காக, ஃபியூலக்ஸ் ப்ரோ தெரியும், ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு பிக்கி பங்க் டிவைஸு, டெம்பரேச்சருக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுறது. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஏன்னா அந்த ஃபியூலக்ஸ் கூட சுவிட்சு ஒயரிங் ஹார்னஸ் கம்ப்ளீட்டாக வரும். ஃபியூலக்ஸ்லேருந்து மேட்டாக் வரைக்கும் இன்னைக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறோங்கிறத நான் அசம்பிள் பண்ண இன்னும் ஆரம்பிக்கல. அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபினிஷ் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதில் டிவைஸில் மாறுறது வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட். இப்போ டேங்க் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் மாட்டிடலாம். ஏன்னு கேட்டால் முதல்ல எடுத்தோன்னே ஈஸியாகவும் இருக்குது, ரெண்டாவது நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சுங்கிற சாட்டிஸ்ஃபைடும் கிடைக்கும். அதனால முதல்ல ஃபில்டர் மாட்டிடலாம். ஃபில்டரோட போல்ட்லாம் கழட்டியாச்சு. இது ஸ்டாக் ஃபில்டர். மிக்சிங் இருக்குல்ல, ஃபியூலில் ஏர் மிக்சிங் இருக்குல்ல, ஃபியூலும் ஏரும் மிக்ஸ் ஆகிறது இருக்கு இல்லைங்க. இப்போ இது வந்து 12x88ன்னு வைங்க ஸ்டாக். இது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர் போகும்போது அப்படியே மாறிடும். 27x73 அந்த ரேஞ்சுக்கு மாறிடும். இது வந்து ஃபியூல் மிக்சிங் ரேஷியோ, அது அந்த ரேஷியோக்கு மாறிடும். ஃபில்டர் பற்றி நான் இதை பற்றி தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன் ஃபில்டர் போடுறோம், ஃபியூல் மிக்சிங் எப்படி மாறுது, ஃபில்டர் போடுறதுனால பர்ஃபார்மன்ஸ் எப்படி நமக்கு. ஓகே, இது மேட்டாக். அந்த இது ஃபாக் லைட் பார்த்தீங்கல்ல, இதுக்கு மாட்டணும்னு சொல்லிருச்சுல, அதோட ஒயரிங் ஹார்னஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் ஹார்னஸில் ரெண்டு வந்து லைட்டுக்காக, அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அது ரெண்டு லைட்டுக்காக வரும். இது வந்து சுவிட்ச் கண்ட்ரோல், இங்கே நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான லைனு. இது இங்கே பேட்டரி தெர்மல்லேருந்து தான் போகும். இதுதான் பேட்டரி தெர்மலில் ப்ளஸ்ஸு நெகட்டிவ். அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ரெட்டை ப்ளஸில் கொடுக்கணும், பிளாக் நெகட்டிவில் கொடுக்கணும். இந்த சுவிட்சோட லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் வண்டியோட ரெஸ்பான்ஸை முடிவு பண்ணுறது. அதாவது இக்னேஷன் ஆனில் இருக்குன்னு இந்த ஒயரிங் ஹார்னஸுக்கு தெரியணும்னா இதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இது எங்கே கொடுக்கணுங்கிறத நான் கொடுக்கும்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. ஃபியூலக்ஸ், அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு டிவைஸ் காமிச்சல உங்களுக்கு பிக்கி பங்க் டைப்பில், அந்த டிவைஸோட மெயின் ஹார்னஸ் இது. இதுக்கப்புறம் அதோட சுவிட்ச் இதெல்லாம் வரும். ஏன் நம்ம ரெண்டையும் சேர்த்தியே மாட்டுறோம்னா, நீங்கள் பேட்டரி தெர்மலில் தான் ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதனால ஒரே டைமில் கழட்டும் போது ஒரே டைமில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபியூலக்ஸில் வந்து ப்ளஸ் வந்து வராதுங்க. ப்ளஸ் வந்து நம்ம வேறு இடத்துலேருந்து எடுப்போம். அதை நான் எடுக்கும்போது காட்டுறேன். நெகட்டிவ் மட்டும் பேட்டரி தெர்மலில் கனெக்ட் ஆகும். இப்போது பேட்டரி தெர்மலில் இந்த மேட்டாகோட ஹார்னஸுங்க, லைட்டோட ஹார்னஸோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபியூலக்ஸோட நெகட்டிவும் மேட்டாகோட நெகட்டிவும் இப்போ நம்ம மைனஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஹார்னஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபியூலக்ஸோட சுவிட்சை மாட்டிடலாம். ஃபியூலக்ஸோட சுவிட்ச் அங்கே மாட்டினதுக்கப்புறம் தான் இங்கே கனெக்ட் பண்ண முடியும். சுவிட்ச் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். நான் மாட்டிட்டு உங்களுக்கு லைன் எடுத்துச்சு. ஓகே, இப்போது சுவிட்ச் மாட்டியாச்சு. சுவிட்சை இங்கே அசம்பிள் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் வந்து டபுள் பீஸாக வரும். அது பார்த்தீங்கன்னாவே ரெண்டையும் சொருகி அப்படியே அது லாக் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இது மாட்டுறது வரைக்கும் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால தான் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட லைனை நம்ம இங்கே எடுத்தாச்சு. இப்போ இந்த சுவிட்சோட லைனு, ஃபியூலக்ஸ்க்குன்னு ஒரு ஒயரிங் ஹார்னஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயர் நம்ம தனியாக லைன் பண்ணுவோம். அந்த நெகட்டிவ் கூட நம்ம பேட்டரியில் மாட்டியிருக்கோம். இந்த லைனுமே ரெண்டுமே டிவைஸோட கனெக்ட் ஆயிரும். இது டிவைஸு. ஓகே, இது வந்து சுவிட்சோட லைனு. இப்போது டிவைஸ்லேருந்து சுவிட்சிலேருந்து ஒயரிங் ஹார்னஸ் வெளியில் போகிறது பேட்டரி நெகட்டிவ். இந்த லைன் ஓகே ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெஸ்பான்ஸ் லைனை கனெக்ட் பண்ணுங்க. டிவைஸோட இந்த அவுட்புட் பாருங்க, இது வந்து O2 சென்சார் வருது இல்லைங்க வண்டியில். சைலன்சர் பெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு O2 சென்சார், ஒரு கேபிள் வெளியில் வரும். இத்தனை ஒயரை கழட்டினதுக்கப்புறம் தான் அது உள்ளே தான் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட லைன் தான் இது. அதோட லைனில் நீங்கள் ஒரு சைடு இதை அதாவது பைபாஸ் பண்ணுறோம். வண்டியோட ஸ்டாக் ஒயரிங்லேருந்து வர லைனில் இதோட டிவைஸோட இந்த லைனை ஃபீமேல் லைனை சொருகிடுறோம். அந்த ஆப்போசிட் O2 சென்சார் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து மேல் லைனை சொருகிறோம். ஓகே, அப்போ ரெண்டும் வந்து இப்போது வந்து என்ன நடக்கும்னா, இதுக்குள்ளே இப்போ சொரியாச்சுங்களா. இப்போ என்ன நடக்கும்னா, டேரெக்டாக வண்டியோட ஒரிஜினல் ஸ்டாக் இசிஎம்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்க, O2 சென்சார்லேருந்து டேரெக்டாக வர ரெஸ்பான்ஸ் இது டேரெக்டாக வண்டியோட இசிஎம்குள்ளே போகாது. இது இந்த டிவைஸ்க்குள்ளே போய் இந்த டிவைஸ் என்ன கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணுதோ, வண்டி இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு இது கணக்கு பண்ணுதோ, இதை ரிட்டர்ன் அனுப்பிச்சு இதுதான் இதோட ரெஸ்பான்ஸ் தான் இசிஎம்க்கு போகும். ஸோ நடுவில் இதோட பைபாஸ் இருக்குது. இந்த டிவைஸோட வேலை இதுதான். இது வண்டியோட டெம்பரேச்சரை டேரெக்டாக வண்டி சொல்கிற மாதிரி கேட்காம இது சொல்கிற மாதிரி வண்டியோட ஒரிஜினல் ஈஸியமாக கேட்க வைக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த ஃபியூல் கன்சப்ஷன் மாறுறது, வண்டியோட டெம்பரேச்சர் லீனாக வச்சுக்கிறது, இதெல்லாமே காரணம். அதுதான் இந்த டிவைஸ் வேலை செய்யும். அதே போல் இதுக்கு ரெஸ்பான்ஸும் இந்த O2 சென்சார்லேருந்து எடுத்துக்கும். வேறு எங்கேயும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இதோட லைன் அவ்வளவுதான். இது நம்ம ரஃபாக மாட்டியிருக்கோம். பின்னாடி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஜிப் டேக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சுவிட்சை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபாக் லைட் மாட்டுறோம் இல்லைங்க, இங்கே ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. கிராஸ் கார்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது காட்டுறது தேவையில்லை, ஏன்னா இது ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தாவே மாட்டிக்கலாம். அதனால தான் ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் காட்டலை. அதோட லைனிங் நான் காட்டிடுறேன். இப்போது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, சுவிட்ச் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது ஃபாக் லைட் ஒயரிங்லேருந்து வர்ற அந்த ஹார்னஸ் மாட்டணும் தெரியுங்களா, அந்த ரிலேவோட வருது பாருங்க. இந்த ஹார்னஸோட ஒயரிங்கில் வர மிச்சம். இது வந்து ரெண்டு வந்து அந்த லைட்டுக்கு போயிடும், ரெண்டுமே இந்த ஃபாக் லைட்டுக்கு போயிடும். இந்த ரெண்டு இதுவுமே இந்த ஒரு ஒயரோட வருது பாருங்க, இதுதான் இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகும். இது ப்ரோ டைப் சுவிட்சும்பாங்க. அதனால இது ஃப்ளாஷ் லைட்டோட வரும் இந்த சுவிட்ச். அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதை இதோட கனெக்ட் பண்ணிடும். அப்போ இந்த ஒரு ஒயர் நமக்கு மிச்சம் இருக்குது. இந்த ஒயிட் கலரில் வருது, ஒயிட் கலரோ ரெட் கலரோ, சில ஹார்னஸில் க்ரீன் கலரில் கூட வருது. எதுக்காக இந்த லைன்னா, இந்த ஹார்னஸோட ப்ளஸும் மைனஸும் நம்ம டேரெக்டாக தெர்மல்லே மாட்டிட்டோம். ஸோ இப்போ இந்த ரிலேவுக்கு டேரெக்டாக லைன் வந்துட்டு இருக்கு. ஆனால் வண்டி வந்து இக்னேஷன் ஆன் பண்ணாதான் இந்த லைட் எரியும் கஸ்டமர் கேட்பாங்க. ஏன்னா இக்னேஷன் ஆன் பண்ணாதப்போ லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ஆன் பண்ணி விட்டு போயிடலாம், பேட்டரி சுத்தமாக ட்ரைன் ஆயிரும், பெரிய பிரச்சனையாயிரும். ஆனால் வண்டி ஆனில் இருக்கப்போ தான் இந்த லைட் எரியணுங்கிறது கஸ்டமரோட விருப்பமாக இருக்கும். அதுதான் இந்த ஹார்னஸோட வேலையும் கூட. ஸோ இப்போ வண்டி ஆனில் இருக்கிறது தெரியணும், அதுதான் ஹார்னஸ்லேருந்து வெளியில் வர இந்த ஒயரோட வேலை. இந்த ஒயரை நீங்கள் வண்டி இக்னேஷன் சுவிட்ச் ஆன் ஆன உடனே எங்கெங்கெல்லாம் லைன் வருதோ சேஃப்டியான இடத்துல, அந்த இடத்துலேருந்து நீங்கள் லைன் எடுத்தீங்கன்னா, நீங்கள் இக்னேஷன் ஆன் பண்ண உடனே இதுக்கு ப்ளஸ் போகும்போது இந்த ஹார்னஸுக்கு தெரிஞ்சிடும் வண்டி ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சுவிட்சுக்கு லைன் கொடுக்கலாம். இப்போ நம்ம சுவிட்ச் போட்டால் ஹெட்லைட் வேலை செய்யணும், அதாவது இந்த ஃபாக் லைட் வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த லைனு. இப்போ இந்த லைன் நம்ம ஒருவேளை பிரேக் லைட் சுவிட்ச் வெளியில் தெரியிற மாடலாக இருந்தால் நீங்கள் அதில் மாட்டலாம். இது 450 லேட்டஸ்ட் வண்டினால இதில் வந்து வெளியில் பிரேக் லைட் சுவிட்ச் சொருகிற பின் வந்து வெளியில் வராது. ஸோ இதை நம்ம வேற எங்கே கொடுக்கலாம், இதுலேருந்து ஒரு லென்த் ஒயர் போட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் லைனை ஒயிட்டை கட் பண்ணி பிளாக் லென்த் ஒயர் போட்டிருக்கேன். இது 5 mm ஒயரு, கொஞ்சம் 5 mm ஒயர்னா தாங்கும், அதனால் போட்டிருக்கேன். இந்த லைனை எங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த ஃபியூஸ் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே என்னென்ன ஃபியூஸ், எத்தனாவது இடத்துல இருக்கிற ஃபியூஸ் என்னென்னதுக்குங்கிறதுக்கு இங்கே ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இதில் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபியூஸ் இருக்கும். 1 2 3 4 10 amps இருக்குது பாருங்கள். 4வது ஃபியூஸில் நீங்கள் இதை கொடுக்கலாம். அப்படி இல்லையா ஹார்ன்னு ஒரு ஃபியூஸ் வரும் பாருங்க, இதுலையே ஹார்ன்னு சொல்லிட்டு அதுலேயும் கொடுக்கலாம். வண்டியிலேருந்து அதாவது இக்னேஷன் ஆனால் வெளியில் போகிற லைன் இருக்குல்ல, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா ஹார்னஸ்லேயே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, அது போயிடும், சேஃப்டி. ரெண்டாவது அதையும் மீறி நம்ம மாற்றோம், ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் ஆகிற இடத்துல இல்லை நசுங்கிற இடத்துல ஒயர் தெரியாமல் பட்டுருச்சு, ஒரு காயமாகுது, அதனால ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா நம்ம கொடுத்துருக்க லைனே ஃபியூஸ் லைனால அந்த ஃபியூஸ் லைன் மட்டும் போயிடும். இதனால் இசிஎம்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதுலேருந்து எடுக்கிறது எப்போவுமே பெட்ரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஜிப்டாக் போட்டு ஒரு லைனில் கொண்டு வந்தாச்சு. நம்ம ஒயரிங் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒயரிங் பண்ணும்போது இந்த இன்ஜின் ஹீட்டாக இருக்கிற இடத்துல அல்லது ஒர்க்காக ஃபங்க்ஷன் ஆகிற இடத்துல இந்த ஒயர் சிக்காமல் கரெக்டாக நீங்கள் ஜிப் டேக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ டேங்கை மாட்டிட்டு எல்லா லைனும் ஓகே. இப்போ டேங்கை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக மேப்பிங் ஆகும். இந்த ஃபியூலக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேப்பிங் ஆகும். மேப்பிங் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டேஜில் எப்படி வேலை செய்யுங்கிறது சொல்லுவோம். ஓகே, இப்போது கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. டோட்டலாக ஒயரிங் எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு ஜிப்டாக்லாம் போட்டு வண்டியில் மாட்ட வேண்டிய எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போது இந்த ஃபியூலக்ஸ் மாட்டணும் பாருங்கள், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேப்பிங் ஆகக்கூடிய சிஸ்டம் தான் இது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஹைட்லிங்கில் ஓட விட்டுருணும். வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தி 5 நிமிஷம் ஹைட்லிங்கில் ஓட விட்டிங்கன்னா அதுவே ஏறி இறங்கி அதுவே வந்து மேப்பிங் ஆகிக்கும். மேப்பிங் ஆனதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸை ஒரு தடவை தொட்டிங்கனாவே தெரியும். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10வது மேப்பில் இருக்குது. அதே கொஞ்சம் மைனஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு 7 தடவை அல்லது 8 தடவை பிளிங்க் ஆச்சுன்னா எத்தனாவது தடவை பிளிங்க் ஆகுதோ அத்தனாவது ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் எப்படின்னா, இது ஒரு தடவை நீங்கள் 7வது ஸ்டேஜில் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை நீங்கள் இக்னேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாலும் அல்லது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் 7வது ஸ்டேஜில் வச்சுருக்கீங்கன்னா 7வதுல தான் இருக்கும். இந்த டிவைஸ் நீங்கள் கழட்டுற வரைக்கும், இது அமுத்துற வரைக்கும் ஸ்டேஜ் மாறாது. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். இதில் எப்படின்னா, இப்போ 3rd வந்து சூப்பர் ஸ்டாக்குங்க. இப்போ 1 2 3 3வது ஸ்டேஜ் வந்து சூப்பர் ஸ்டாக். அதாவது சிட்டிக்குள்ளே நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், டெம்பரேச்சர் கொஞ்சம் வண்டியை லீனாக வச்சுக்கும். 7ன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. 7வது ஸ்டேஜ் வந்து உங்கள் ஹைவேல சூப்பராக இருக்கும், வண்டியை க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 10th வந்து நீங்கள் ஆஃப் ரோடும் அட்வென்ச்சரும் சூப்பராக இருக்கும். வண்டி அந்த கீர் டு கீர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறது, டக்குன்னு இருக்கும், அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த எந்த டிவைஸுமே, இப்போ இதுவாக இருக்கட்டும், பவர் ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், அல்லது வேறு எனிவே எந்த டிவைஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் 1 நாள் 2 நாள் ஆகும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வண்டி வர்றதுக்கு. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா முதல்ல ஓடிட்டு கீர் டு கீர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு ஒரு 2-3 டேஸில் இதாகும். இப்போ இந்த ஃபால்ங்க ப்ரோ டைப் சுவிட்சில் என்ன ப்ளஸ்ன்னா, இப்போ இந்த மாதிரி டைப் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ப்ரோ ப்ளஸ். இதில் என்னென்னா பாஸ் வந்துடும் உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
இது வந்து மற்ற சுவிட்ச் மாதிரி கிடையாது. ஆன் பண்ணால் ஆன் பண்ணுறது மட்டும் இல்லை, பாஸ் வரும். நல்லா அமுத்துனீங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். இந்த சுவிட்சில் அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. மற்றபடி இது நல்லா சேஃப், ஏன்னா ஹார்னஸோடு வரனால இது நல்லா சேஃபு. சரி, ஓகே. இது மாற்றுறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 டிவைஸையும் ஒன்றா காமிச்சா ஒரே வீடியோவில் யூஸ் இருக்குங்கிறதுனால தான் 2 ஹார்னஸும் ஒன்றா மாட்டுறது நான் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு இதில் குழப்பமாக இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட பார்த்துங்க. இந்த மாதிரி லேர்ன் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய இந்த வண்டிகளை பற்றி கற்றுக்கணும், அல்லது என்ன டிவைஸ் என்னென்ன வண்டிக்கு எப்படி யூஸ் ஆகுது எல்லாத்தையும் வாங்கி ஒரு வண்டிக்கு மாட்டணுங்கிற அவசியம் இல்லை. பர்டிகுலரான பொருள் பர்டிகுலர் வண்டிக்கு தான் நல்லாயிருக்கும். எல்லா பொருளும் எல்லா வண்டிக்கும் பக்காவாக மேட்ச் ஆகாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து தெரிஞ்சே இருங்க. நான் உங்களுக்கு இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். இது மட்டும் மெக்கானிக்ஸ். பாய்.